ஒரு பணியிடத்திலே வேலை செய்தால் 2 ஆண்டுகளிலே 480 நாள் வேலை செய்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது சட்டம். அந்த 480 நாள் கூட விட்டு விட்டு பணிக்கு வந்திருந்தாலும் கூட நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சட்டம். முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே நீங்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த உறுதிமொழியிலே இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் நீங்கள் நிறைவேற்றவில்லை. அதனால் தான் இந்த போராட்டம். எங்களுக்கு போராட்டத்தின் மீது காதல் கிடையாது, வேலை நிறுத்தத்தின் மீது அன்பு கிடையாது. எங்களை நீங்கள் தூண்டி இருக்கிறீர்கள், நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஏன் சட்டத்தை அமல்படுத்தவில்லை? 23 ஆண்டுகள் அன்றே நிரந்தரம் செய்திருந்தால் இவருடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் எவ்வளவு உயர்ந்திருக்கும், இவர்களுக்கு இஎஸ்ஐ பெனிஃபிட் எவ்வளவு கிடைத்திருக்கும், வார விடுமுறை எப்படி கிடைத்திருக்கிறோம், பண்டிகை விடுமுறை, ஈட்டிய விடுப்பு, இப்படி அனைத்தும் கிடைத்திருக்கும். அத்தனையும் திருடப்பட்டிருக்கிறது. இதில் வரவேண்டிய அத்தனை பணங்களும் திருடப்பட்டிருக்கு. பல கோடிக்கணக்கான ரூபாய் திருடப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம், 36,000 பேர் வேலை செய்தார்கள். 3000 கோடி தான் இன்றைக்கு வருமானம். இன்னைக்கு அது 23,000 குறைந்து விட்டது. 13,000 பேர் வேலை இழந்து விட்டார்கள். இந்த தொழிலிலே மன உளைச்சலால் கொல்லப்பட்டவர்கள் ஏராளம். நான் அப்படித்தான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது இயற்கை சாவு அல்ல, அது சதி. விதியா சதியா என்று கேட்டால் நாங்கள் கூடிய மட்டும் சதி என்றுதான் சுட்டி காட்ட விரும்புகிறோம். அதுதான் சரியான விஞ்ஞானம் என்று சொல்ல விரும்புகிறோம். எடுத்திருக்கிறார்கள் தொழிலாளர்கள். இப்பொழுது 13,000 பேருடைய வேலைப்பொழுது உங்களுக்கு திரிக்கப்பட்டிருக்கிறது. டர்ன் ஓவர் உயர்ந்திருக்கிறது.